எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் உயிரோடு உறவாடும் நேசமெது பாகம் 9. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. இரவு தன் அறைக்குள் நுழைந்த வீரா கட்டிலில் அழுத களைப்பில் உறங்கிக் கொண்டிருந்த தன் மனைவியை கண்டான். அவளோ அழுதழுது முகமெல்லாம் வீங்கி கட்டிலில் கை கால்களை குறுக்கி படுத்து கொண்டிருக்க அதை கண்டவனுக்கு மனம் மேலும் வேதனையானது. அவள் அருகே சென்று அமர்ந்தவன் கலைந்த அவள் தலைமுடிகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டவாறு, எதுக்குமா இப்படி இருக்க? உனக்கு இந்த குணம் எங்கேருந்து வந்துச்சு? உன்னை சுற்றி இவ்வளவு அழகான உறவுகள் இருக்கும்போது அதை ஏற்றுக்கிறதுக்கு நீ ஏன் மறுக்கிற? எனக்கு புரியுது உன்னால் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்க முடியலைன்னு. ஆனால் இந்த உறவுகளோட மகத்துவம் உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? சிட்டியில் நீ வாழ்ந்ததெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லைம்மா. இங்கே நீ வாழ போகிற வாழ்க்கை தான் ஒரு அழகான வாழ்க்கை. இதை நீ எப்போ புரிஞ்சுக்க போகிறன்னு எனக்கு தெரியலை. நீ இப்படி இருக்கிறது என் மனசை எவ்வளோ கஷ்டப்படுத்துதுன்னு உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இதையெல்லாம் நீ எப்போ புரிஞ்சுக்க போகிறன்னு எனக்கு தெரியலை என்று உறங்கும் அவளிடம் பேசிக்கொண்டிருந்தவன் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று எண்ணிவிட்டு சிறிது நேரம் அவள் முகத்தையே ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தான். அவள் முகத்தை பார்க்க பார்க்க தன் மனதில் பாரம் ஏறுகிறது என்பதை உணர்ந்தவன் ஒரு பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டு விட்டு அவளிடமிருந்து விலகி சென்று கட்டிலில் மறுபுறம் படுத்து கொண்டான். காலை எழுந்தவுடன் எப்பொழுதும் போல் எழுந்த வீரா தன்னவளை திரும்பி பார்க்க அவளோ இன்னும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அதை கண்டு ஒரு பெருமூச்சு வெளியிட்டு விட்டு கீழே இறங்கி வந்தவன் அப்போதுதான் வீடு அமைதியாக இருப்பதைக் கண்டு புருவம் சுருக்கினான். வீட்டு முற்றத்தில் அன்புமணி சிங்காரம் இருவரும் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருக்க சமையலறையில் கூட ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்தவாறுதான் வேதவல்லி மற்றும் தனலட்சுமி இருவரும் வேலை செய்து கொண்டிருந்தனர். இதற்கெல்லாம் நேற்று நடந்த நிகழ்வுதான் காரணம் என்பதை உணர்ந்து கொண்டவன் கவலையடைந்தான். நேராக சமையலறைக்குள் நுழைந்தவன் தன் தாயின் அருகே சென்று, மா என்று மெல்லிய குரலில் அழைக்க அவன் அழைப்பை கூட உணராமல் இருந்தார் வேதவல்லி. அதில் அவர் தோளை பிடித்து அவன் உழுக்க அதில் சுயநினைவிற்கு வந்தவர் திரும்பி அவனை பார்த்து, வா வீரா, தூங்கி எழுந்துட்டியா? சரி சரி போய் குளிச்சுட்டு வா, அம்மா உனக்கு வரக்காப்பி போட்டு வைக்கிறேன். இன்னைக்கு கோவிலில் உங்கள் அப்பா உன்னோட பேர்லேயும் மருமக பேர்லேயும் ஏதோ சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காராம். அதனால் இன்னைக்கு நீ வயலுக்கு போகாத, அவளை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா என்று அவனிடம் அவர் கூற அதற்கு சரி என்று தலையசைத்தவன், இன்னும் நேற்று நடந்ததை பற்றி தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா என்றான் அமைதியாக. அதில் என்ன கூறுவது என்று தெரியாமல் அவர் திணறி நிற்க தனலட்சுமியை பார்த்தவன், அவள் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் சித்தி என்றான் கவலையாக. அதில் பதறிப்போன தனலட்சுமி, என்ன தம்பி மன்னிப்பு அது இதுன்னு பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவன் நம்ம வீட்டு மருமக, நம்ம குடும்பத்தில் ஒருத்தி. அப்படி இருக்கும்போது அவள் பேசுனதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கவே மாட்டோம். என்ன சீக்கிரமே அவள் மாறிட்டான்னா நல்லா இருக்கும்னு தோணுது என்று தனலட்சுமி கூற அதில் என்ன கூறுவது என்று தெரியாமல் அமைதியாக நின்றான் வீரா. எனக்கு உன்னோட நிலைமை புரியுது வீரா. அவளை ஏற்றுக்கவும் முடியாமல் விலக்கி வைக்கவும் முடியாமல் நீ தடுமாறிக்கிட்டு இருக்க. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் உன்னோட அரவணைப்பு அவளுக்கு தேவை. நீ தான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். நீயே இப்படி விலகி நின்னா அவள் என்னப்பா பண்ணுவா என்று வேதவல்லி கூற, புரியுதுமா, நானும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். யோசிக்காமல் அவளை விலக்கி வச்சிட்டேன். தப்பு என் மேலே தான் இருக்குது என்று அவன் கவலையுடன் கூற, நீ மனசை போட்டு குழப்பிக்காத. கல்யாணம் ஆன புதுசில் இதெல்லாம் சாதாரணம்தான். போக போக 2 பேருக்குள்ளே ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களை மாதிரி தான் நாங்களும் கல்யாணம் ஆன புதுசில் இருந்தோம். அப்புறம் போக போக வாழ்க்கையோட நிதர்சனம் எங்களுக்கு புரிஞ்சுது. இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக வாழ்கிறோம்ல. இந்த மாதிரி உன் பொண்டாட்டியும் எல்லாத்தையும் சீக்கிரத்தில் புரிஞ்சுக்குவா. அவளுக்கு நீயும் கொஞ்சம் புரிய வைக்க முயற்சி பண்ணு. அதுக்குன்னு அவளை ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தாத, புரியுதா என்று தனலட்சுமி கூற அதை ஏற்றுக்கொண்டவன் சரி என்று தலையசைத்தான். பின்பு குளித்து முடித்துவிட்டு அவன் வீட்டிற்குள் நுழைய அவன் கையில் அவனுக்கும் தூரிகைக்கும் காஃபியை திணித்த வேதவல்லி, இதை கொண்டு போய் மருமக கிட்ட கொடு, கொஞ்சம் மனசை விட்டு பேசுங்க. 2 பேரும் இன்னைக்கு கோவிலுக்கு போக போகிற விஷயத்த அவகிட்ட சொல்லு வீரா என்றார் அவர். அதற்கு சரி என்று தலையசைத்தவன் மேலே அறைக்கு செல்ல தூரிகா அமைதியாக கட்டிலிலிருந்து தூங்கி எழுந்து அமர்ந்து சுவற்றை வெறித்து கொண்டிருந்தாள். அவள் நிலை உணர்ந்தவனுக்கு மனம் மேலும் மேலும் வேதனையாகி கொண்டே இருந்தது. தான் பேசிய வார்த்தைகளால் தான் இப்படி இருக்கிறாள் என்பதை உணர்ந்தவன் மேலும் மனதிற்குள் கவலைப்பட்டான். காஃபியை அங்கிருந்த டேபிளில் வைத்தவன் அவள் அருகே சென்று அவள் தோளை தொட அதில் அவன் புறம் திரும்பியவளின் கண்களில்
வெறுமை சூழ்ந்திருந்தது. தூரிகா என்று அவன் மெல்லிய குரலில் அவளை அழைக்க, அவன் கரத்தை சடார் என்று தட்டிவிட்டவள் அங்கிருந்து நகர முயன்றாள். ஆனால் அவள் நகராதவாறு அவள் கரத்தை பிடித்து அவளை நிறுத்தியவன், கொஞ்சம் நான் சொல்றது கேளு என்றான் வேகமாக. அவளோ அவன் முகத்தை பார்க்காமல் வேறு புறம் முகத்தை திருப்பிக் கொண்டு நின்று இருக்க, அவள் தாடியை பிடித்து தன் முகத்தை பார்க்குமாறு அவள் முகத்தை திருப்பியவன், சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடியாகு, 2 பேரும் கோவிலுக்கு போகணும் என்றான் அவளிடம். அவளோ அப்பொழுதும் அவன் முகத்தை பார்க்காமல் இருக்க, உன்கிட்ட தாண்டி சொல்கிறேன், நம்மளோட பேரில் பூஜை பண்ணுறதுக்காக அப்பா கோவிலில் சொல்லி வச்சுருக்காராம். நம்ம 2 பேரையும் கோயிலுக்கு போக சொன்னாங்க. இப்படியே எத்தனை நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கலான்னு முடிவு பண்ணியிருக்க? கொஞ்சம் என் கூட வெளியே வா. எங்கேயாவது நம்ம வெளியே போயிட்டு வந்தால் தான் உன் மனசும் கொஞ்சம் மாறும், இந்த ஊரை பற்றியும் உனக்கு தெரிஞ்சுக்க முடியும் என்று அவன் கூற, இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் என்றாள் வெடுக்கென்று. அதில், என்ன சொன்னாலும் எதிர்த்து தான் பேசுவியாடி, எதுக்காக சொல்கிறாங்கன்னு யோசிக்க மாட்டியா? கோவிலுக்கு போகணும்னு சொல்கிற, நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க என்று அவன் சற்று கோபமாக கூற, இப்போ என்ன, நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டி ஆமாசாமி போடணும், அவ்வளோதானே? இனிமேல் அதையே பண்ணுறேன். கோவிலுக்கு தானே போகணும், வந்து தொலைகிறேன். இப்போ என் கையை விடுங்க என்றாள் கோபமாக. இப்படி வேண்டா வெறுப்பா பேசாதடி, கஷ்டமாக இருக்குல்ல என்று அவன் கவலையாக கூற, என் கஷ்டம் உங்களுக்கு புரியலையே. நீங்கள் கஷ்டப்படுறத மட்டும்தான் நான் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்றாள் அவள் மீண்டும் கோபமாக. ஏன் தூரிகா எல்லாத்துக்கும் குதர்க்கமாகவே பேசிகிட்ருக்க? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஒரு கல்யாணமான புது ஜோடி மாதிரியா நம்ம 2 பேரும் இருக்கோம்? எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் கோபம், இது மட்டும்தான் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்குது. கல்யாணம் பண்ண அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் உங்ககிட்ட என்றைக்காவது ஒரு நாளாவது சகஜமாக பேசியிருக்கேனா? அதுக்கான காரணம் என்னன்னு யோசிச்சியா என்று அவன் கேட்கும் பொழுதே, தயவு செஞ்சு காலையிலேயே எழுந்த உடனே இப்படி லெக்சர் எடுத்து என்னை சாவடிக்காதீங்க. ஏற்கனவே நானே மனசு உடஞ்சி போய் இருக்கேன், மேலே மேலே என்னை காயப்படுத்தாதீங்க என்று கூறியவள் அவனிடமிருந்து விலகி வெளியே செல்ல முற்பட, காஃபியை குடிச்சிட்டு போ, நீ போய் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே காஃபி ஆறி போயிடும் என்றான் வேகமாக. அதில் மீண்டும் அறைக்குள் வந்தவள் கொதிக்க கொதிக்க இருந்த சூடான காஃபியை வேக வேகமாக வாயில் சரித்து கொண்டு அங்கிருந்து நகர முற்பட, அவள் கரத்தை பிடித்து இழுத்தவள், ஏய் கிறுக்கி, முதல்ல வாயில் இருக்கிறது கீழே துப்புடி என்றான் கோபமாக. அவளோ அப்படியே நின்றிருக்க, அவள் கன்னத்தை அழுத்தி பிடித்து சூடாக இருந்த காப்பியை அவள் வாயிலிருந்து வெளியேற்றியிருந்தான் அவன். அவளோ அதில் கோபமாக அவனை முறைக்க, எதுக்கடி இப்படியெல்லாம் பண்ணுற? என் மேலே இருக்கிற கோபத்தில் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அவ்வளவு சூடாக இருக்கிற காஃபியை உன்னை குடிக்கணும்னு நான் ஒன்றும் வற்புறுத்தலை. கொஞ்ச நேரம் அதை ஆறின பிறகு குடிக்கலாம்ல. நான் சொன்னேங்கிறதுக்காக உடனே அதை எடுத்து குடிக்கணுமா? பாரு, வாய் முழுக்க புண்ணாகிடுச்சு என்று அவன் கவலையாக கூற, என்னை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்யணும்னு நீங்கள் தானே எதிர்பார்க்குறீங்க. அதனால தான் நீங்கள் காப்பி குடின்னு சொன்ன உடனே குடிச்சிட்டேன், போதுமா என்றவள் அங்கிருந்து நகர முற்பட, அவனோ அவளை குண்டுக்கட்டாக தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு கீழே இறங்கினான். அவனின் செயலில் அதிர்ந்து போனவள், என்ன பண்ணுறீங்க? என்னை முதல்ல கீழே இறக்கி விடுங்க, எனக்கே நடந்து வர தெரியும் என்று வேக வேகமாக கூற, தானே அவளை தூக்கி கொண்டு வீட்டின் பின்புறம் வந்தவன் அங்கிருந்த குளிர்ந்த நீரை எடுத்து அவள் வாயில் ஊற்றி அவள் வாயை கொப்பளிக்க வைத்தான். அதில் அவ்வளவு நேரம் எரிச்சலாக இருந்த அவளது வாய் சற்று எரிச்சல் மட்டுப்பட்டு சாதாரணமாக மாறியிருக்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி லூசுத்தனமாக ஏதாவது பண்ண, அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். உங்ககிட்ட கொஞ்சமாவது நார்மலாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். ஏன் மறுபடியும் மறுபடியும் என்னை மிருகமாக மாற்றுற? நான் மட்டும் அப்படி மிருகமாக மாறினேன், அது உனக்கு நல்லது கிடையாது என்று ஆக்ரோஷமாக கூறிவிட்டு அவன் வேகமாய் அங்கிருந்து நகர்ந்துவிட, செல்லும் அவனை கண்டவளுக்கு அவனின் அன்பான செய்கையில் கண்களிலிருந்து கண்ணீர் துளிர்த்தது. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.